நீங்க யாரு? நான் அனு சார் ஆங்கர். ஓ, ஆங்கரா? ஆமா சார். எத்தனை வருஷமா ஆங்கரா இருக்கீங்க? ஜோக் இல்லையா? உன் காதல் வாசம் என் தேகம் கூசும் ராஜலக்ஷ்மி நாயக சீனிவாசன் தான் சேனல் போயிரும் சார். மியூசிக் கான்செப்ட் போட்டு பேப்பர் போட்டுருங்க. நக்கல்யா அவனுக்கு. நான் பேசும்போது டக்கு டக்குன்னு மனசில் உள்ளதை வெளியே சொல்லிடுவேன் ஓப்பனா. அதனால பல பிரச்சனைகள் நடந்திருக்கு. பட் வெளில வரும்போது தப்பா வரும். இப்போ கூட இன்டர்வியூ வரும்போது எதுக்கு இன்டர்வியூ போறீங்கன்னு கேட்டாரு. அவங்க பேர்ல நினைச்சேன் எல்லாரும் பேரும் தெரியும். சோ நீங்க எல்லாரையும் இல்ல தெரியும். என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. மாற்றம் வேணும்னு சொல்றாங்க. ஸோ மாற்றி மாற்றி ஓட்டு போடுறதுக்கு பதிலாக புதுசாக யாருக்கு வந்தாலும் ஓட்டு போடுங்க. அதுதான் மாற்றம். ஓகே ஓகே. ஸோ யாரும் காசு வாங்காதீங்க. அப்படி காசு வாங்கினாலும் வாங்கிட்டு பிடிச்சவங்க ஓட்டு போட்டுருங்க. இத்துடன் விளையாட்டு செய்திகள் முடிவடைந்தன. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். இன்டர்வியூ எடுக்க வரவங்க வந்துட்டு பேசுறவங்க பாட்டுமா இருப்பாங்க. இன்டர்வியூ எடுக்கவே பாட்டவங்க வந்து அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். பெருசா விளையாடலாம் ஒன்றும் இல்லை. நான் தூக்கத்திலே வருவேன். சீன் நடிக்கும்போது தூக்கம் போயிடும். ஸோ இல்ல புரியல. 2 மணிக்கு ஷூட் முடிச்சாலும் காலையில் 9 o'clock நாங்கள் வந்துடும். அவங்க வேற சொல்லுவாங்க நீங்கள் வராதிங்க ரெஸ்ட் இருந்தாலும் நாங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் பர்சனா இருக்கீங்க. ஹார்ட் ஒர்க் பர்சனாக நாங்கள் இருக்கோம். ஏன்னா அதில் அப்படி இருந்துமே அவர் அப்படி இருக்காருன்னா நார்மலாக அவர் அப்படி தான். ஐயா ஐயா ஒரு ஐயா ஒரு கொஞ்சம் தெரிஞ்சுக்க வேணாம், காட்டிக்க வேணாம். இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. சார் உங்களோட சாரி மேம். ஆக்சுவலி என்ன வந்து பார்த்தாலே சார் தான் கூப்பிடுவாங்க. நீங்க மட்டும் தான் சாரி சொல்றீங்க. பரவாயில்ல. நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. மோகன் சார் மாதிரி. உங்க இன்ஸ்டா ஐடி கிடைக்கும். உங்க இன்ஸ்டா ஐடி கிடைக்குமா? அவ்வளவுதான். அவங்க இன்ஸ்டா ஐடி கொடுத்துட்டா என்ன பண்ணுவாருன்னு சொல்லுங்க. சொல்ல மாட்டேங்க. இருக்கு ஆனா இல்லன்ற கேரக்டர் தான் சார். அது பண்ணுவீங்களோ? இருக்கலாம் இருக்கலாம். அவர் பாடி லாங்குவேஜ் வருது, அதனாலதான். பாடி லாங்குவேஜ் வருதா? அடுத்தது அவ்வளவுதானா சார்? இருக்காரு பாண்டு பைக் பைக் கிட்ட. போதுமா சார்? நீங்க எல்லாம் புதுசு புதுசா வந்திருக்காங்களே. சாப்பிட்டீங்களா சார்? நிறைய சாப்பிட்டேன். ஓகே ஓகே சார். ஐபிஎல் ஸ்டார்ட் ஆயிடுச்சுல, நீங்க எந்த ஒரு டீமுக்குள்ள போனா ஹாப்பியா இருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க சார்? டீமுக்குள்ள போனா போதும். எந்த டீம் உங்க ஃபேவரட் எது சார்? அந்தமான் நிக்கோபார். இல்ல அப்படி ஒரு புது டீம் ஒன்று நான் ஆரம்பிச்சு நானே கேப்டனா இருக்கேன். ஓகே. எப்படி சார் இருக்கு இந்த வெப் சீரிஸ்ல நடிக்கிறது? உங்களுக்கு எப்படி இருக்கு? உண்மையா சொன்னமா போய் சொன்னமா? ரெண்டுமே சொல்லுங்க சார். ரொம்ப நல்லா இருக்கு. போய் இது உண்மையா பொய்யா சார்? இல்ல இல்ல பேசியா பேசணும். Thank you சார். சத்தமே வரலையே. அப்படி இந்த பொண்ணுங்களை பார்த்தா ஷை நானு. ஓகே ஓகே. இந்த மாதிரி பண்ணோம். ஓகே வேணு என்ன சீன்? நீங்க யாரு? நான் அனு சார் ஆங்கர். ஓ, ஆங்கரா? ஆமா சார். எத்தனை வருஷமா ஆங்கரா இருக்கீங்க? 8 months சார். இல்ல எனக்கு என்னமோ உங்களுக்கு ஆங்கரா டவுட்டா இருக்கு. ஏன் சார் என்ன பார்த்தா அப்படி தெரியல? இல்ல எனக்கு நான் எம்எல்ஏ டவுட் போடுவேன். உங்களுக்கு அதிகமா ஓகே. இல்ல எனக்கு தெரியும் நீங்க ஆங்கர். நீங்க சென்னை சேனல் இது குமுதம் சார். அது படிக்கிறீங்களா சார்? ஐயோ இல்ல நான் நம்ப மாட்டேன். ஏன் சார்? சின்ன கண்டி நான் அப்படிதான் கேரக்டர். எதனால அப்படி ஆனீங்க சார்? எதுவுமே நம்பாம இருக்கீங்கன்னா பெரிய அடி விழுந்திருக்குமே. என்ன அடி வாங்குனீங்க சார்? ஏதோ ஒரு அடி வாங்கிருப்பீங்க, சொல்லுங்க சார். எஸ் சார். இல்ல அது இல்ல அது அடி வாங்கியிருக்கேன். அது சொந்த இடத்துல அடி வாங்குறத நான் எப்படி சொல்ல முடியும்? அதான். ஓகே ஓகே. ரொம்ப பர்சனலா இருக்குமா சார்? சரி ஓகே. நீங்க ஏதாவது ஒரு பாட்டு சொல்லுங்க. கரெக்ட்டா தி மாதிரி பாடுவாங்க. உங்களுக்கு பிடிச்ச பாட்டே பாடுறீங்களா? அந்த பாட்டு தான்
அது ஜி தான் ஜி பாடின பாட்டை கண்ணம்மா பாட்டை வந்து அச்சுதா மேம் வந்து கடுப்பாகிறாங்க. தம்பு ரெடி. ஓகே. ஐயோ கோவப்படுறாங்கல்ல. லெட்ஸ் கோ. நீங்க என்ன கேக்க? இது யாருமே பண்ணி காட்டலையே. ஒரு பாட்டு பாடுறீங்களா? என்ன பாட்டு பாடுறது? அந்த நீ கவிதைகளா? உன் காதல் வாசம் என் தேகம் கூசும். இல்ல இதுல இருந்து எனக்கு புரிஞ்சுக்கிட்டது ஒண்ணுன்னா மேமுக்கு ஒரு பெரிய ஸ்டோரி இருக்கு. இந்த சாங் கேட்டா ஏதாவது ஒண்ணு மைண்ட்ல நல்ல பாட்டு எவ்வளவு கேவலமா கெடுக்க முடியுமோ அதெல்லாம் பண்ணுவேன். நீங்க தீய வந்து கேவலமா பாடி இருக்காங்க. எனக்கு தீய ரொம்ப பிடிக்கும். நீ கேவலமா பாடுற. தமிழ் இன்னொரு டைம் கேவலமா பாடாத. இல்ல ஆக்சுவலா சூப்பர் சிங்கர் தானே. சார் சூப்பர் சிங்கர்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு போறீங்களா? நான் ஃபர்ஸ்ட் ரொம்ப ஆர்வத்துல போனேன். அப்போ தெரிஞ்சிருச்சு நமக்கு அது வராதுன்னு, சோ அதனால வந்துட்டேன். அப்படி இப்போ வந்து உங்களை ஜட்ஜா கூட கூப்பிடுவாங்களே சார். எங்கங்க சூப்பர் சிங்கர்ல இத பார்த்த சூப்பர் சிங்கர் ஜட்ஜஸ் என்னை மன்னிச்சிருங்க, இவங்கள மன்னிச்சிருங்க. அடுத்த क्वेश्चन போயிரலாம். ஓகே சார். இப்போ நான் ஒரு சாங் ப்ளே பண்றேன். அந்த இதுல வந்து நீங்க பாட்டு பாடி காட்டணும். ஓகேவா? எனக்கு என்ன டவுட்னா எப்படி காப்பிரைட்ஸ்ல கொடுக்குறாங்களா? ஜிப்ரிஷ் லாங்குவேஜ் தெரியும்ல? அந்த மாதிரி ஏதோ ஆன்ற மாதிரி வரும்ல, அந்த மாதிரி இந்த சாங் இருக்கும். அத ஒவ்வொருத்தரும் ட்ரை பண்ணுங்க. அவங்க எப்படி ட்ரை பண்றாங்கன்னு பார்க்கலாம். நாங்க புடிச்சிக்கோ. பாருங்க. ஓகேவா சார்? மைக் என்ன பண்ணனும்னா இந்த வடிவல் என்ன பண்ணுங்க? இப்போ நான் ப்ளே பண்ணல சார், அந்த இது பாட்டு காட்டணும். நாங்க பேசாம குரூப் சிங்கிங் பண்ணிரோம். அது பெட்டரா இருக்கும். இல்ல ஒவ்வொரு வாய்ஸ்லயே அது எப்படி வருதுன்னு ட்ரை இல்ல பண்ணலாம். அதுலயே கோரஸ் தான பாடி இருக்காங்க. இல்ல நம்ம தனியா ட்ரை பண்ணலாம் சார். நீங்க எல்லாரும் வாய்ஸ்ல இருந்து கேட்டீங்க. பாடுங்க மதன். இன்னொரு வாட்டி நான் ப்ளே பண்ணுறேன் சார். அது கேட்டே அவ ஏங்க ஆனா மாரி மீரே மீரா மாரா மாரே மாரே அத டியூன்ல அப்படியே டியூன். அல்ல கண்டால் பாட்டு அவங்க நல்லா பாடுவாங்க. அவங்களுக்கு பிடிக்கும் ஆக்சுவலா அந்த பாட்டு. கல்லை மட்டும் நான் வந்து கொஞ்சம் ஷார்ட் ஆமா அவங்க கமலஹாசன் ஃபேன். மேம் ஸ்ருதிகாசன் மாதிரியே இருக்கீங்க. கொஞ்சம் பாடி காட்டுங்க. போச்சு. அவ்வளவுதான். இன்னைக்கு ஃபுல்லா என்ன ஓட்டுன்னு ஓட்டுவானுங்க. நல்ல பாடுங்க மேம். என்னது? அவங்க பொண்ணு இந்த பாட்டு பாடினா ஐயோ அந்த பாட்டு எனக்கு வராது. எஸ் அந்த பாட்டு எனக்கு வராதுங்க. இல்ல நாங்க எல்லாரும் சேர்ந்து அந்த லைன் பாடுறோம். சரி நாங்க எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்காக டெடிகேட் பண்றோம். ஆமா என்ன லைன் மாதிரி? ராஜலக்ஷ்மி நாயக சீனிவாசன் தான் சேனல் போயிரும் சார். மியூசிக் கான்செப்ட் போட்டு பேர் போட்டுருங்க. சார் விசில் சவுண்ட் கேட்டேன்னு சொன்னீங்க. ரொம்ப நேரமா விசில் கத்திட்டு இருந்த நீங்க தான். எலெக்ஷன் பத்தி ஒரு வார்த்தைகள் சார். எலெக்ஷன்ல உங்க செலக்ஷன் கரெக்டா எப்பவுமே இருக்கணும். ஓகே சார். ஆனா எங்க செலக்ஷன் எப்பவுமே தவறாதுன்னு நினைக்கிறேன். சவுண்ட் கேட்டுட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே சார். மாற்றம் வேணும்னு சொல்றாங்க. சோ மாத்தி மாத்தி ஓட்டு போடுறதுக்கு பதிலா புதுசா யாருக்கு வந்தாலும் ஓட்டு போடுங்க. அதுதான் மாற்றம். ஓகே ஓகே ஸோ யாரும் காசு வாங்காதீங்க. அப்படி காசு வாங்கினாலும் வாங்கிட்டு பிடிச்சவங்க ஓட்டு போட்டுருங்க. 25,000 30,000 கொடுக்குறாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமா சார். கொஞ்சம் பார்த்து வாங்கி. நீங்க வாங்கிட்டீங்களா சார்? இல்ல எனக்கு அது பழக்கம் இல்லைங்க. ஏன்னா இங்க வந்துட்டு இங்க பேமெண்ட் வாங்குறதுக்கே போராட வேண்டியதா இருக்கு. ஐயோ சாரி இதை போடாதீங்க. நான் அந்த பேமெண்ட் சொல்ல மற்ற நார்மலாக ஒர்க் பண்ணுறோம் அதுக்கான பேமெண்ட் ஆகிறது கஷ்டமா இருக்கு. அப்படின்றப்ப அந்த காசு நமக்கு தேவையில்லை. ஸோ மாற்றம் வேணும்னா மாற்றி ஓட்டு போடுங்க. மாற்றி போட்டுறாதீங்க. ஓகே அந்த பாட்டு பாடிட்டீங்கன்னா யார் சொல்றீங்கன்னு தெரிஞ்சிரும் சார். நான் சொல்லி தான் தெரியணுமா? இல்லை கான்ஃபிடென்ட்டாக இருங்க. வெற்றி இது நிச்சயம். தெரியல சார். இது தெரியப்படம் இல்லை. இது வந்துட்டு இந்த படம். ஓகே ஓகே நீங்க என்ன நினைக்கிறீங்க செலக்ஷன் பத்தி? இது வரைக்கும் ஓட் போட்டது இல்ல. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட் போடுறேன். அப்படியா சார்? ஆமா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ
இப்பதான் எடுத்தேன். ஓகே ஸோ எதுக்காக எடுத்திருப்பேன்னு தெரிஞ்சிருக்கும். ஓகே வாவ் இங்க பயங்கர ஃபேன் பேஸ் இருக்கு போல இருக்கு. இப்போ எல்லாத்தையும் ஒரு கொஸ்டின் என்னன்னா, நம்ம வாழ்க்கையிலே வந்து ஃபா மொமெண்ட், அந்த மீம் கேட்டிருக்கீங்களா ஃபா, அந்த மாதிரி நம்ம லைஃப்ல நம்ம கூட இருக்க பர்சனே ஒரு விஷயம் பண்ணதுல ஃபா அப்படின்னு நமக்கு மைண்ட்ல ஒரு மீம் தோணும்ல, அந்த மொமெண்ட் ஏதாவது ஷேர் பண்ண முடியுமா? நம்ம கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ். இதோ இப்போ நடந்தது ஃபுல்லாவே ஃபா தான். நீங்க இந்த இன்டர்வியூ எடிட் பண்ணீங்கன்னா ஃபா தவிர எதுவுமே கேட்காது. அப்படி இருக்கும். வேற ஏதாவது இல்ல உங்க லைஃப்ல நடந்த ஒரு விஷயம் இன்ட்ரெஸ்டிங்கா? ஓகே இதுவும் லைஃப் தான். வேற பாப்பானா கிடியே விஸ்வா. இல்ல ஆக்சுவலி நிறைய ஃபா இருக்கிறதுனால எந்த ஃபா சொல்றது மறந்து போச்சு. எனக்கு இல்ல முக்கியமா இந்த ஃபா சவுண்டோட சொந்தக்காரர் யார் தெரியுமா? இவர்தான். இவர் போற எல்லா ரீலயும் அந்த சவுண்ட் இருக்கும். போட்டுருங்க. ஏன் போட்டுருங்க. 1 2 3 போடுங்க. போடுங்க. ஃபா இவர் நீங்க எதை சொல்லணும்னு நினைச்சீங்க சார்? அவர் 1000 சொல்லுவாரு. நான் பேசுனேனா நீங்க இல்ல இல்ல போர் அடிக்கும். ஃபா மொமெண்ட் ஏதாவது ஷேர் பண்ணனும்னு சொல்றீங்க. நானா? ஆமா இங்க இல்ல ஃபா மொமெண்ட் நிறைய ஃபா மொமெண்ட் தான் இங்க இருக்கவங்களுக்கு தெரியும். நான் என் வாயை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணும். என்ன நியதி? நான் ஏதாவது பேச ஆரம்பிச்சேன்னா வந்து ஏதாவது பேசிடுறேன். இல்ல ஏதாவது அவ்வளவுதான். நான் பேசும்போது டக்கு டக்குன்னு மனசுல உள்ளதை வெளியே சொல்லிடுவேன் ஓப்பனா. அதனால பல பிரச்சனைகள் நடந்திருக்கு. பட் வெளில வரும்போது தப்பா வரும். ஆமா இப்போ கூட இன்டர்வியூ வரும்போது எதுக்கு இன்டர்வியூ போறீங்கன்னு கேட்டாரு. நோ ஏய் என்ன எனக்கு ஃபா மொமெண்ட் கொடுக்குறீங்க எல்லாரும் சேர்ந்து? ரொம்ப ஜாலியாவே கொண்டு போனீங்க. எல்லாரும் உங்களெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு நான் வந்து இன்டர்வியூ எடுக்க போறேன்னு சொன்னா எங்க ஆபீஸ்ல இவங்களை கேட்டேன்னு சொல்லுங்க, அவங்க கேட்டேன்னு சொல்றீங்க. அவங்க பேர்ல நினைச்சேன் எல்லாரும் பேரும் தெரியும். சோ நீங்க எல்லாரையும் இல்ல தெரியும். இப்போ உங்களுக்கு ஷூட்டிங் டைம் ஆச்சுன்னு சொல்றாங்க, கூப்பிடுறாங்க. So thank you so much. எல்லாரும் ரொம்ப என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்கீங்க. Thank you so much. Thank you. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மக்களின் நாடி துடிப்பை உணர்ந்த செய்தி தொகுப்புகள், அரசியல் களத்தை உற்று நோக்கும் கோணங்கள். உங்கள் குமுதம் நியூஸ் 24/7 லிங்க் டிஸ்கிரிப்ஷனில்.